அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸு. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணும்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்டு காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சிங்களா. அவர் மிஸ்டர் ராம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டார். இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அவர் நிறைய வசதி வச்சுருப்பார், நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது இன்றைக்கி சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் இந்த படத்தோடு ஒன்றிய நல்ல பாடலில் கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000 ஒரு படம் எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் மிஸ்டர் கஸ்தூரிராஜா. எப்போயுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்கள் எவ்வளோ அர்த்த புஷ்டியாக சிரிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மிகையாகவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கேருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா அது ஒரு ஒன்மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன்.
அதை பற்றின நிறைய எதிர்கருத்துக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும், அந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணும். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது தமிழில். இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஜெனரேஷ்னல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு அது லவுடாக இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கேருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அவருடைய அக்கறைன்ற பேரில் இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வை கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் வந்து திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் வந்து திரைப்படம் என்பது ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலிருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி அந்த விழாவில்
அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும், வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் வந்து பொக்கிஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றத அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் எனும் நிக்கா வந்து அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், அது கொஞ்சம் வேறு, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை, முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு வந்து இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும், அவங்களுக்குள்ள என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக் வருவார். அவர் ஷேக்கு வந்து அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ் அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். அவர் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படின்பார். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு, அரபி பூரா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவு தான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னால் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னால் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வியல் இது. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் இன்று மாலை தான் நான் வந்து ஒரு 2 நாள் வந்து ராமங்க போயிட்டானா, ராமுடைய 2 நாள் டார்ச்சருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன். மத்தியானம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தேன். நான் சிறுவயதில் வளர்ந்த இடம் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல் தான் எனக்கு தெரியும். மகேஷ் முன்சம் இங்கே தான் இருக்கீங்களா? மகேஷ், லவ் யூ மகேஷ்.
மகேஷ் இஸ் ஆல்சோ அசோசியேட் வித் திண்டுக்கல். அப்போ எனக்கு தெரிஞ்ச முதல் சிறு வயசில் வந்து நம்மளுக்கு ஞாபகங்கள் இருக்குல்ல, முதல் முத்தம், முதல் திட்டு, முதல் அடி அப்படின்ற மாதிரி. முதல் தடவையாக காயம் பட்டது வந்து என் அம்மாட்ட. நான் ஒரு 10 பைசா திருடுவேன். எங்கள் அம்மா வந்து குளிக்க போகும்போதெல்லாம் அவங்க பாத்ரூமில் போனோடனே அப்படி நைஸாக போயிட்டு ஒரு செம்பில் காசு இருக்கும், அந்த காசை எடுப்பேன். அப்படி பல தடவை வெற்றி திருடனாக இருந்தேன். ஒரு நாள் மாட்டி எங்கள் அம்மா ஏதோ எடுக்க வந்தாங்க, அந்த டைமிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஷார்ட் அப்படியே போனால் உள்ளே போனாங்க, நான் அப்படி மெதுவாக கையெழுத்து போனேன், வெளியே வந்துட்டாங்க, மாட்டிட்டேன். பயங்கரமான அடித்தும் எங்கள் அம்மா அவங்களுக்கு மனசு ஆறலை. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்தாந்து பற்ற வச்சு அதை அணைச்சிட்டு கையில் வச்சாங்க. அது மிக முதல் காயம், என் லைஃபினுடைய முதல் காயம். அந்த 10 பைசா எதுக்கு எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பைசா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் செவத்தில் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோன்னா ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கடை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த முதலாவது இந்த இஸ்லாமியர் முஸ்லீம் அப்படின்னு பேசுகிறதே வெறுக்கிறேன். ஆக்சுவலாக அவரை வழி இல்லாமல் அப்படி அட்ரஸ் பண்ணுறேன், அதை அப்புறமால வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அமீரையோ நாசரையோ நான் முஸ்லீம்னு எனக்கு சொன்னவே தெரியாது. எனக்கு நாசர் வந்து என்னுடைய சித்தப்பா, அமீர் எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து முஸ்லீமாக பார்க்காதீங்க. இது முஸ்லீம் படம், முஸ்லீம் ஆள் எடுத்தது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு மகா கலைஞன் எடுத்த ஒரு படம், மகா கலைஞர்களாக உருவாக்க போகிற படம். ஸோ let us be very open on that. I want to be clear on that. ஸோ அப்போ பக்கத்து கடையில் போயிட்டு அந்த 10 பைசா கொடுத்து ஒரு நிறைய கொத்துக்களாக தொங்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக அதை பிடிச்சி சாப்பிட்டா அப்படியே சவ்வு மிட்டாய் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய முதல் மிட்டாயம். ஸோ அந்த 10 பைசா கொடுத்து டெய்லி எடுப்பேன், திருடிட்டு போயிட்டு எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டே எடுக்கலை. நான் 2 நாள் போய் வாங்கவும் இல்லை. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்போ அந்த நல்ல கண் பெருசாக இருக்கும். ஒரு ஐ திங்க் 6 அடி நான் பார்த்த முதல் ஆம்பளைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக உயரமாக இருப்பார், பெரிய வழுக்க, கண் வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய நெற்றி. என் வாழ்க்கையில் பார்த்த நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பா இன்னும் மறக்கவே இல்லை. ஆக்சுவலாக இறந்து போயிருப்பார், இறந்து நேரம் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்பார். அவர் 3 நாளுக்கு அப்புறம் என்ன கேட்டார், என்னடா சண்முகா, என் பேர் சண்முகராஜா, எங்கள் அப்பா பேர் வச்சது, மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சண்முகா நீ வந்து அந்த முட்டாய் வாங்க வரது இல்லையா? நான் அப்படியே ரொம்ப அமைதியாக போட்டேன். அவர் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார் போல், ஓ உங்கள்கிட்ட வாங்க திருடுறதுக்கு தான் இங்கே திருடினானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போல். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாருங்க. அது பின்னாலே வீடு. அவர் வீட்டில் போனோம், எனக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் ஒரு பெரிய தட்டு இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்களுடைய எல்லா சொந்தமும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நடுவில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பெல்லாம் உருட்டி ஒரு உருண்டை ஊட்டி என் கையில் கொடுத்தாரு. அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு வந்து கொடுத்துருப்பேன் அந்த முட்டாயன்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து எனக்கு வந்து அன்னம் மட்டுமல்ல, அறிவும் கொடுத்தாரு, கருணையும் கொடுத்தாரு. அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் சந்தித்த முதல் புத்தர்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக நண்பர்களே, எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த படம் அந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம், அது கருப்பு பெரிய ஹிட்டு. அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஆனால் நீ என்ன பேச போறேன்னு எனக்கு நிஜமே தெரியாது, என்ன பேச போறேன்னு தெரியாது, இன்னும் தெரியாது, அடுத்த வார்த்தை தெரியாது. நான் ஏதோ உள்ளத்துலேருந்து எரிஞ்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேடையில் ஏறி பேசணும்னு நினைக்கிறேன்.
ஒரு 3 தடவை விழுந்து நான் அழுதேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்காக ரொம்ப நன்றி மீரா கதிரவன். எனக்கு மீரா கதிரவன் பேரே ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள இந்து தெய்வமான மீரா ஒளிந்திருக்கிறார், ஒரு கதிரவன் ஒளிந்திருக்கிறான். அவன் முஸ்லீம் இல்லையா, அவன் தான் முழுமையான இந்தியன், அவன் முழுமையான தமிழன். எனக்கு அபிபின்னு பேர் வச்சதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்வேன். அது அப்படிதான், அது ஒரு பொயட்ரியா இருக்கு. அது கேட்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அபிபின்னு ஒரு காமிக்ஸ் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முந்தி, ஒரு ரொம்ப ஃபேமஸான காமிக்ஸ் அது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஹோல் ஸ்டோரி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு தெரியல நிஜமா, ஏன்னா அபிபின்னு எனக்கு உடனே தெரியல. நான் உடனே போயிட்டு தேடி பார்த்து அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படித்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான பேர் வந்து என் அன்பே, மை டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றது தான். அது ஆணை கூப்பிடுறது, பெண்ணுக்கு இன்னொரு மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. ஆக்சுவலாக கீழே இது ஒரு காதல் கதைன்னு போட்டிருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காதல் கதை பார்த்தேன். இனிமேலும் காதலிக்கணும்னு தோணிருக்கு ஆக்சுவலாக. அந்த அதனால தான் சேரன் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகிட்டார், எக்ஸைட் ஆகிட்டார் ஆக்சுவலாக. எனக்கு சேரனுக்குலாம் எட்ஜிலே இருக்கும் காதல், டக்குன்னு வந்துடும். வீரா கதிரவன் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு ஒரு கலை சோம்பேறி அவன் ஆக்சுவலாக. எப்படின்னா வந்து அவனுக்குள்ள ஒரு மமதை. அவன் ஒரு எழுத்தாளன், அதனால் நான் இப்படி தான் எழுதுவேன், நான் இப்படியாப்பட்ட படங்கள் தான் பண்ணுவேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிற ஒரு ஆள். நிறைய தடவை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். இருப்பான் ஒரு வருஷம், ஒரு 12 வருஷம் கழிச்சு காணாம போயிடுவான். அப்புறம் ராம்கிட்ட வருவான், என்கிட்ட வருவான், பேசுவான். பட் அவன் பேசிக்கலாகவே இஸ் அ ரைட்டர், பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் ஒரு மலையாள எழுத்து உலகத்துலேருந்து அவன் வந்தவன் ஆக்சுவலாக. அதுதான் இன்றைக்கி வந்து நீ இவெல்லாம் வந்திருக்கா, என் தங்கையெல்லாம் வந்திருக்கா. அவன் பேர் மறந்துடுவேன், மன்னிச்சுக்க, அப்பப்போ உருட்டிடான். ஏன்னா பேர் ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வார்த்தை மறந்து போயிடுறேன். சாரி, மன்னிச்சுங்க. ஸோ மீரா எப்பொழுதுமே தான் எல்லாரும் விட நல்லா படம் எடுக்கிறவன்னு அவனுக்கு தெரியும், அப்படி நினச்சிப்பான் ஆக்சுவலாக. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, மீரா கதிரவன் படைப்பு அப்படின்னு போட்டான் ஆக்சுவலாக. நான் உடனே படத்தை ஆப்பிள் படிக்கலாம்னு நினச்சேன். வந்துட்டு நேரம் வந்து நல்லா நினச்சிப்பா, படம் சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு. அப்போ கடைசியிலையும் போட்டான் மீரா கதிரவன் படைப்பு. நான் எதிர்பார்த்தேன், இதுவா இல்லை கடைசி இருட்டுக்கு அப்புறம் அவன் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அவனுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு வித்யா கர்வம் எப்பொழுதுமே இருக்கும். அது ரொம்ப பாராட்டு, அது ஒரு கிளாப் அடிப்பேன் எனக்கு ரொம்ப. ஏன்னா அவன் என்றைக்குமே வந்து முன்னா வந்து அந்த படத்தை வின் பண்ணி ஒரு எப்படியா ஒரு பங்களா வாங்கிடணும், ஒரு பெரிய ஒரு கருப்பு கலரில் ஒரு கார் வாங்கிடணும், அப்படி என்ன இல்லை. அவன் ஏதோ ஒரு இலக்கியம், அவனுக்கு அந்த வெறிநாய் கட்சிச்சு. இலக்கியன்றது வெறிநாய் மாதிரி, அது கட்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஊசியே போட முடியாது. எத்தனை ஊசி போட சாவரும் போது எடுத்து பச்சை தான். அந்த ஒரு இலக்கிய வெறிநாய் அவனுக்கு கடிச்சிருச்சு. So he wanted to really explore that medium and he wanted to write something noble, noble. He tried his best. All his other movies he tried his best, but this movie is achieved. So I think we should give a big applause. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் நீண்ட நேரமும் இங்கே நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஜெய்பீம், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க மேடையில் இந்த சினிமாவை பற்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து மீரா கதிரவன் அவர்களை ஒரு எழுத்தாளராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறப்போ மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பேன். அது மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் சிலது கேட்பேன். நான் அப்படி கேட்டது சேரன் சாரோட ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டேன். அது மாதிரி இவர் லிங்குசாமி சாரோட அட்ரஸ், சுசி கணேசன் சாரோட அட்ரஸ், இவங்களெல்லாம் கேட்டு நான் போய் மீட் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் சேரன் சாரை மட்டும் நான் மீட் பண்ணேன் நான். ஸோ அப்படி தான் மீரா கதிரவன் எனக்கு வந்து பழக்கம். அப்புறம் அவருடைய எழுத்து மூலமாக எனக்கு பழக்கம். அப்புறம் பிரபல லோகிதாஸ் இயக்குனர் கூட அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவர் படங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அவர் எடுத்த 2 படங்களும் முக்கியமான படங்களாக இருந்தது. அண்ட் அவர் அதுக்கப்புறம் வந்து அபிபின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, என்னை பார்க்க சொன்னார். நான் ஆக்சுவலி அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கர எமோஷ்னலாக ஆனேன். ஏன்னா அந்த சினிமா எனக்குள்ளே உண்டாக்கின அந்த பதப்பதைப்பு இருக்குல்ல, ஒரு படத்தை பார்க்குறப்போ ஒரு லைஃப்பை ரொம்ப நெருக்கமாக பார்த்த ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாழ்க்கையை ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தது கிடையாது. இப்போ அடிப்படையில் நமக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்குது. இந்த இந்திய சமூகம், அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் வந்து பல வேறுபாடுகளோட, பல வேறுபாட்டு நிறைந்த தெருக்களோட தனித்தனியாக பிரிஞ்சு, ஆனால் ஒரே சமூகமாக வாழற ஒரு மாயைக்குள்ளே தான் நம்ம வந்து இருப்போம்.
ஆனால் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கும். யாரும் யாரோட லைஃப்பை பற்றியும் சரியாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் பற்றி இங்கே சினிமாக்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் நான் என்னை பற்றியான தேடலில் என்னை பற்றியான சினிமாவை நான் என்னுடைய குடும்பத்தோடைய இல்லை என்கிட்ட இருக்கிற கதாபாத்திரங்களில் கதைகளில் தேட ஆரம்பித்து அப்படி ஒரு சினிமாவை வடிவமைச்சு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நின்றுட்டுருக்கிறேன். ஸோ அப்படி யோசிக்கிறப்போ இப்போது என்னுடைய திரைப்படங்களில் நான் படம் எடுக்கிறப்போ சில தோழர்கள் வந்து கேட்குறது உண்டு, உங்களுடைய திரைப்படங்களில் நீங்கள் ஏன் இஸ்லாமியரை காட்சிப்படுத்துறதில்லை, இல்லை திருநங்கைகளில் நீங்கள் ஏன் காட்சிப்படுத்துறதில்லை, இல்லை வேறு சில கதாபாத்திரங்களை நீங்களும் தவிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரெஷராக எடுத்து அப்படி ஒர்க் பண்ணுறதில்ல. சார்பட்டா பரம்பரையில் மட்டும்தான் மீரான்ற கதாபாத்திரத்தை நான் வந்து உருவாக்கினேன். எனக்கு என்ன அந்த லைஃப்பை எனக்கு என்ன தெரியும்னா, என்னுடைய கிராமத்தில் இருக்கிற அந்த மசூதியில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என் அம்மாவும் என் பாட்டியும் என்னை எடுத்துகிட்டு போயிட்டு காதில் அந்த ஊதுவாங்க. ஸோ ஒரு அந்த இது மயிலிறக்கால வரட்டி ஒரு மாதிரி செய்வாங்க. காலையில் போயிருக்கேன், அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதோட அந்த காலையில் அல்லா கூவுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கியிருக்கேன் நான். அதுக்கு பிறகு நான் இலக்கியங்கள் மூலமாக தான் இந்த லைஃப்பை நான் வந்து படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அண்டு மலையாள சினிமாக்கள் அண்ட் ஈரான் சினிமாக்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அது மூலமாக ஒரு கல்ச்சரை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது மலையாள சினிமா பார்க்குறது மூலமாக. ஆனால் மலையாள சினிமாவில் இந்த லைஃப்பை தொடர்ந்து எடுக்கப்பட்டிருந்ததுனால வேறுபாடு இல்லை. அங்கே என்னென்னா இஸ்லாமிய சினிமா, இல்லை இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு சினிமா, இல்லை கிறிஸ்தவர்களை பற்றிய ஒரு சினிமா, இல்லை மலையாளிகளை பற்றிய ஒரு சினிமா அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் ஒரு மலையாள சினிமாவாக அதுக்குள்ளே அந்த கல்ச்சரை பேசுகிற ஒரு வழக்கம் அங்கே இருந்தது. ஆனால் தமிழ் சினிமாவில் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை வணிக சந்தையின் அடிப்படையில் இல்லை இங்கே தொடர்ந்து படம் எடுத்தவர்களுடைய மனநிலையில் இந்த சமூகங்களை பற்றி வேறுபாடு உள்ள சிறுபான்மையாக உள்ள சமூகங்களை பற்றி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் படம் எடுக்கிறத வழக்கம் இல்லை அதை சந்தைப்படுத்துதலில் வெற்றி அடையாமல் இருந்ததுனால ஒரு பயம் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பயத்தோடு தான் என்னுடைய லைஃப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. மீரா கதிரவன் அவர்கள்கிட்ட நான் நிறைய டைம் உரையாடுறதுக்கு நானுமே வந்து இப்போ அமீரண்ண சொன்ன மாதிரி ஏன் வந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்கணும், ஏன் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பேர்களை வந்து மறைச்சிட்டு இருக்கணும், இங்கே இலக்கியங்களையும் சரி இல்லை வந்து சினிமாக்கள் இருக்கிறவங்க வந்து ஏன் வந்து இப்போ தாமிரா அண்ணன் கூட அவருடைய பேரை வந்து மாற்றி வச்சுருப்பார். அண்ணங்கிட்டே நான் கேட்டிருக்கேன், ஏன்னா அந்த தாமிரான்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் நான். ஏன்னா அந்த பயம் இப்போ நான் சினிமாவுக்குள்ளே வரப்போ அமீரண்ணா வந்து சினிமாக்குள்ளே வரப்போ எப்படி நீ வந்து பேரை மாற்றிக்குவோன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நான் சினிமாக்குள்ளே வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ தலித்துன்னு யாருன்னு கேட்டால் சொல்லாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் ஏன் சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு தான் நான் வந்து பேசவே ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய படைப்பு வந்து ஆரம்பித்தது. அந்த மீரா கதிரவன் மாதிரியான ஒரு பயங்கர சீரியஸ் லிட்ரேச்சர் கிட்டேருந்து வரவங்க லிட்டரி வேர்ல்ட்லேருந்து வரவங்கக்கிட்ட நான் அப்படியான ஒரு எண்ணத்தை எதிர்பார்த்தேன். அச்சு அசலான ஒரு திரைப்படங்களை இல்லை அவருடைய கல்ச்சர் பேஸ்டு இல்லை அவருடைய இலக்கியங்கள் சார்ந்து உருவாக்குறப்போ இன்னும் வந்து பயங்கரமாக இருக்குமே. அவருடைய விழுத்திட்டு படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசினேன், இது இல்லைன்னா அவங்களுடைய சினிமா நீங்கள் இன்னுமே வந்து ஒன்று உருவாக்கணும்னா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அதன் அடிப்படையில் இல்லை, ஆனால் அவருக்குள்ளே பல கேள்விகள் இருந்திருக்கலான்னு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அபீபின்னு ஒரு படத்தை உருவாக்கி என்னை வந்து பார்க்க சொன்னார். எனக்கு என்னென்னா அந்த நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான சினிமாவாக அபிபி இருக்கும்னு அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து தெரிஞ்சுது. வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வந்து வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். இதுதான் படம்.
இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு இந்த மீரா கதிரோட உழைப்பு வந்து ஹாட்ஸ் ஆஃப். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே எல்லா டைரக்டர்ஸும் இருக்கும்போது என்னை கூப்பிடும்போது எனக்கு பயமாக இருக்குது, அவங்கெல்லாம் கோச்சிக்க போகிறாங்க. பட் இனிமே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஹபீபி வந்து இட்ஸ் நாட் அ மாஸ் ஃபிலிம், இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஃபிலிம். தோஸ் who love cinema will love it. ஒவ்வொரு சீனுமே உயிர்ப்பாக இருந்ததில் நான் பார்க்கும்போது ஐ லைக் இட் ஸோ மச் தட் ஐ செட், நீங்கள் இதுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன்னு. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து அந்த எண்டிங். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ போய்டிக். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக தட்டலாமே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் போதுமானவன். இதுக்கும் தட்டலாம். எனக்கும் இளையராஜாவுக்கும், அவருக்கு என் மேலே லவ் இருக்கோ இல்லையோ, எனக்கு அவர் மேலே ரொம்ப காதல் இருக்குது. இளையராஜா மேலே யாருக்கு தான் காதல் இருக்காது. அவருடைய வித்யா கர்வம் உலகத்தை வெஞ்சியது. அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அவரோட நம்ம காதலை கண்டினியூ பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த அன்பு குறையவே இல்லை. அதுக்கப்புறம் மீரா கதிரவன் கொஞ்சம் வித்யா கர்வம் அதிகமாக உள்ளவர் தான். அவரோட எனக்கு தீரா காதல் இருக்குது. இது இன்னைக்கு தான் சொல்கிறேன் இந்த மேடையில், அவருக்கு இது வரைக்கும் நான் சொல்லலை. அவரை மாதிரி ஒரு இயக்குனரை பார்க்கறது சுலபம், ஒரு எழுத்தாளரை பார்த்துடலாம், ஒரு மேக்கரை பார்த்துடலாம், ஒரு உழைப்பாளியை கூட பார்த்துடலாம். ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். எனக்கு நடிக்கணுங்கிற ஆர்வம் துளியும் கிடையாது, எனக்கு நடிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பையன் வந்தான். அப்போ எனக்கு அவர் பையன்தான், அவர் ஒரு பெரிய இயக்குனராவோ யாராவோ எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும். நான் சிரித்தேன், இது எப்படியா நான் உங்கள் மைண்டில் வந்தேன், எனக்கு நடிக்க தெரியாது. என்ன சார் நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அவர் மாதிரி ஒருத்தர் பேச முடியுமா இங்கே? நான் சொன்னேன், சிரிச்சிட்டேன் நான். இந்த இந்த கெட்ட ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தது? எனக்கு நடிக்க தெரியாது. அப்போ அவர் சொல்கிறார், என்ன சார் நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ டேக் வாங்கியிருப்பீங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வேலை செஞ்சுருப்பீங்க, உங்களால் முடியும்னு அவர் சொல்கிறார். என்னால் முடியும் என்பதை நான் சொல்ல வேண்டும். மற்றவங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சோ, நான் ரொம்ப கோபக்காரையா, உங்களால் என்னை வேலை வாங்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் தப்பிச்சு பொழைச்சி போயிடுங்கன்னு சொல்கிறேன். படம் பாதியில் நின்றுடும் போயிடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துட்டு, அப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்குகிறேன் கையில். நான் இத்தனை படம் பண்ணி ஒரு படத்துக்கும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னா, அது நம்ம எழுதின கதையை நம்ம படிக்க முடியல, அடுத்தவங்க கதையை எப்படி படிக்கிறது? இருந்தாலும் அதை வாசித்தேன். பவுண்டட் ஸ்கிரிப்டில் நமக்கு அவ்வளோவா புரிஞ்சுக்க முடியல.
ரெண்டாவது வர சொல்லி அவர் சொன்னார், சரி நீங்கள் வளர்கிற டைரக்டர் ரொம்ப ஆசைப்படுறீங்க, உங்களுக்காக நான் வரேன். இவ்வளவு போராட்டம் அந்த யூசுப் பாயாக நான் மாறுவதற்கு 1000% சுத்தமான ஹிந்து நான், 1000% பரிசுத்தமான ஹிந்து. வேறு எந்த மதமோ, வேறு எந்த சக்தியோ, வேறு எந்த மொழியோ என்னை மாற்றிவிடவே முடியாது. ஆனால் மீரா கதிரவன் என்னை மாற்றினார். அந்த படத்தில் ஒரு 8 நாள் கொடுங்க போதும் அப்படின்ற, அப்போ ஒரு 12 நாள் தேவைப்படும் அப்படின்னு ஏமாத்து வேலை தான். கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாள் அதை நான் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பல தடவை பல ஷெட்யூலில் பண்ணியும் நான் என்ன பண்ணேன் இந்த படத்தில் இப்போ வரைக்கும், இந்த கணம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. ஒரு நடிகன் என்ன பண்ணா அப்படிங்கிறது அவனுக்கு புரியக்கூடாது. நடிகர் திலகம் சிவாஜி சொல்லுவார், நான் தான் கட்டபொம்மை, நான் திருவிளையாடல், நான் வஉசி, ஏதியா என்கிட்ட இவ்வளவும், உங்களை மாதிரி இயக்குனர்கள் எழுத்தாளர்கள் எழுதித்தான் நான் ஃப்ரேமில் தெரிஞ்சுட்டு நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு. நான் போகிறேன், அவங்க என்னமோ சொல்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க போட்டுக்கிறேன், ஒரு தொப்பி கொடுக்குறாங்க வச்சுக்கிறேன், ஏதோ வசனங்களை கொடுக்குறாங்க இதை சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வரமாட்டேங்குது, சில விஷயங்கள் தானாக வருது. எப்படி வரும்? வருது. படமே முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன் படத்தில்? அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் மீரா கதிரவனுக்கு. இந்த இடத்துல நிறைய இளம் இயக்குனர்கள் வந்திருந்தாங்க. நான் தைரியமாக சொல்லலாம், எல்லாரையும் விட நான் தான் சீனியராக இருப்பேன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் மட்டும்தான் இருக்கார். மிஸ்கின் ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி அவர் ஏதோ எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். மகள் திருமேனி என்கிட்ட உதவியாளராக இருந்தேன்னு சொன்னார். இவங்களையெல்லாம் நான் பேப்பர்லேயும் செய்தி வழியாக தான் பார்த்துப்பேன். ஒரு துருப்பிடிச்சு இருந்த என்னை கொண்டு வந்து அவங்க முன்னால் அறிமுகப்படுத்தி அவங்க வாயால் என் பேரை சொல்ல வச்சு, இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஒரு மறுபிறவி மாதிரி இன்னைக்கு. இதுக்கு மீரா கதிரவனுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லணும். அந்த படத்தில் அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு 40 நாள் ஒர்க்கை ஒரு 2 வருஷத்தில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 2 வருஷம் அந்த ஸ்கிரிப்டு தான், அந்த வசனம் தான். அதில் நடிக்கிற ஆளுங்களுக்கு கூட முழுசாக எனக்கு தெரியலை. அந்த பையன், அந்த தம்பி ஹீரோ மட்டும் அடையாளம் தெரியுது. மற்றவங்களை யாரையுமே அவங்க நிறைய காட்டலை எங்ககிட்ட. கதாநாயகிகள்லாம் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அது அவங்களே மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் இருந்தும் அதுக்கப்புறம் டப்பிங் கூப்பிடுறாங்க. டப்பிங் போய் பேசுகிறோம், சில இது வர மாட்டேங்குது, அதுக்கு ஒரு தடவை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அது வருது, பண்ணுறோம். இன்றைக்கி காப்பி ரெடி ஆயிடுச்சு. மியூசிக் டைரக்டரை பற்றி நானும் அவரும் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். நான் மீரா கதிரவன் எதனால் சொல்லணும்னா, பெரிய போராளி. அவர் சேலஞ்ச் பண்ணுற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆளுங்களாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எல்லா டேரக்டர் சார் எல்லாருமே வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஹபிபிக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு என்னோட அன்பான தேங்க்ஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். வீட்டில் சொன்னாங்க, சினிமாலாம் போனால் வந்து உருப்படாமல் போயிடுவேன், அப்படி இப்படி போயிடுவேன், இது வந்து நல்ல ப்ரொஃபஷன் கிடையாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்டராக இருந்து தான் ஒரு முதலமைச்சராக இருக்கார். எங்கள் அண்ணா விஜய் அண்ணா இருக்கார். அவர் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷன். அவர் நான் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமான என்னென்னா வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இருந்தேன். டேரக்டர் ப்ரொடியூசர் சார் ஆதம் பவா சாரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அங்கே வந்து அஸ்லாம் சார் மீட் பண்ணேன். அஸ்லாம் சார் தான் எனக்கு ஆடிஷன் பண்ணுறாங்க, வீரகதரன் சார் படத்துக்கு ஆடிஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. இந்த 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 இடத்துக்கு நான் நிற்கிறேன்னு கண்டிப்பாக ஒரு மேஜரான என் லைஃப்பில் வந்து முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். மகேஷ் முத்துசாமி சார் கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி இருந்தாலும் என்னை கொஞ்சம் அழகாக காட்டுனதுனால எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் வந்து நீங்கள் க்யூட்டாக பேசுவீங்க, எனக்கு க்யூட்டாக வந்து காமிச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன். டீமில் ரஹீம் சார், மோகன் ப்ரோ, உமேஷ் ப்ரோ எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் நேசன் ப்ரொடக்ஷன், அப்புறம் ரோமியோ பிக்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு நான் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து அபிபி எடுத்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு எனக்கு இதுவாக இருக்குது. ஓகே, ரெண்டு பேர் மட்டும் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹஸ்தி ராஜா சார், எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா பேர் ராஜா, அவர் வரல, இன்றைக்கி மதுரையில் இருக்கார். அவர் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை இந்த அளவுக்கு பெரிய ஆளாக்கி நான் எங்கேயுமே வந்து நான் நினச்சதே கிடையாது. இவரோட எனக்கு பெஸ்ட்டாக ஒரு அப்பா கிடச்சிருக்காருன்னு தான் நான் இது வரைக்கும் நான் வந்து என் லைஃப்பில் நான் நினச்சிருக்கேன். அந்த 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 ரெஸ்பெக்டும் அவருக்கு வச்சுருக்கேன். நான் என்ன ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேனோ அதே மாதிரி ரெஸ்பெக்ட் எனக்கு வந்து கஸ்தூராஜா சார் மேலே இருக்குது. அவர் நான் சார் சொல்கிறத விட கஸ்தூராஜா அப்பான்னு நான் சொல்கிறேன். சார் நீங்கள் தனுஷ் சார் மட்டும் அப்பா இல்லை, நான் இனிமேல் உங்களுக்கு அப்பா தான் கூப்பிடுவேன். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். மாலைக்கா ஃபஸ்ட் படம் என் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் கடன்னு நிறைய படம் பண்ணிட்டாங்க. மாளவிகா ஃபேன்ஸ் கிளப்பில் நானும் இருக்கேன். நானும் உங்களோட பெரிய பிக் ஃபேன். தனுஸ்ரீ இருக்காங்க. தனுஸ்ரீ வந்து ஒரு இஸ்லாம் பொண்ணு வந்து அவங்க வேறு நான் சொல்ல விரும்பல, வேறு ரிலீஜனாக இருந்தாலுமே அவங்க அந்த அந்த ஒரு இஸ்லாம் கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு அவங்க ஒரு போல்டான ஒரு முஸ்லீம் பொண்ணு, படித்த பொண்ணு, ஒரு 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 அட்வான்ஸ்மெண்ட்டோட ஒரு ஒரு பெட்ரு பார்த்து வந்து காட்டணுன்ற ஒரு போல்டாக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக தேங்க்யூ தனுஸ்ரீ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் to the media and all the guests, thank you so much for coming and supporting our film. I don't want to take so much time from you guys. ஆனால் எனக்கு வந்து நான் மலையாளம்ல ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் தமிழில் ஃபர்ஸ்ட் பண்ண படம் இது. ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் சார், மீரா கதிரவன் சார், ஃபார் சூஸிங் மீ, பிகாஸ் அது வரைக்கும் I don't think he have seen anything of mine. So thank you so much and I wish a huge success for the whole film. Isha, the director, and all the other crew members, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனுஸ்ரீ. நான் இந்த மூவியில் கத்திச்சா பர்வீன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹபீபி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதோட எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ், curiosity எல்லாமே இருக்குது. I'm actually waiting for the release and first of all thank you to Meera sir and also the cinematographers, the whole crew for giving me such a good character. I think I pulled out it really well. So yeah, thank you everyone, thank you so much. Hello, good evening. I'm Anushraya Rajan. தமிழில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அது கொஞ்சம் ஹிட் அடித்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் ஐ ஹவ் டன் ஒன் மலையாளம் மூவி, மதுவிது. இட்ஸ் ரன்னிங் ஆன் தியேட்டர்ஸ், நவ் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். அண்ட் இந்த ஹபீபி மூவி பற்றி சொல்லும்போது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீரா சார் தான் என்னோட மைண்டில். ஏன்னா மீரா சார் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் cinematographer Mahesh Muthu sir and makeup Salim uncle and costume department and Sam CS for music, everyone, thank you so much. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் படம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. May 28th உங்கள் கூட தான் தியேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் விஷிங் ஆல் த சக்ஸஸ் ஃபார் மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கல. வந்த எல்லாருக்கும் முதல்ல நன்றி கலந்த என்னுடைய வணக்கம். ஹபீபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தி, ரத்தம், சதை இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மயில் ரெக்கையில் வந்து வருடுற மாதிரியான ஒரு இசை கொடுக்கக்கூடிய ஒரு 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 சந்தர்ப்பம் கிடைச்ச படம். இந்த படம் தொடக்கம் வந்து மீரா கதிரவன் சார்லேருந்து ஆரம்பிக்கணும்.
உண்மையை சொல்லணும்னா நானும் அவரும் இந்த படத்தில் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சண்டை. கடைசி வரைக்கும் சண்டையாகவே இந்த படம் இருந்துச்சு எனக்கு அவருக்கும். ரொம்ப மிகப்பெரிய சண்டை. அவர் திட்டிக்கிடுவார், அவர் என்ன திட்டுவார், நான் அவரை திட்டுவேன். நாங்கள் லிட்டரலாக திட்டிக்கிட்டோம், இதுதான் உண்மை. ஆனால் அது ஒரு படைப்புக்காக அவர் மெனக்கெடுதல் இருக்கு இல்லையா, அவர் ஒரு படைப்பு வேணுங்கிறதுக்காக அவர் சண்டையிடுறது இருக்கு. அந்த சண்டை அது கிடைச்ச அடுத்த செகண்ட் அப்படி சொன்னோமா, அப்படி பேசினோமாங்கிற ஒரு அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி என்னென்னா அவர் அந்த ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக அவர் ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை மாதிரி சண்டை போடுறது இருக்கு இல்லையா. அது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 100 படத்தை நெருங்கிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு முதல் முறையை நான் அவர்கிட்டே சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, ஒரு படைப்புக்காக ஒருத்தன் இவ்வளோ சண்டை போடும்போது ஒரு டைமிங்கில் என்ன ஆகுதுன்னா நான் அவரை ரசிக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கே. இது இப்போ இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 3 தடவை பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு 3 தடவை பண்ணியிருக்கோம். ஒரு தடவை எனக்கு பிடிச்சது, ஒரு தடவை அவருக்கு பிடிச்சது, ஒரு தடவை எங்களுக்கு 2 பேருக்குமே பிடிச்சது. இந்த 2 பேருக்கும் பிடிச்சது தான் இப்போ இருக்குது. அதில் அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது, அவ்வளோ ஒரு இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சண்டை தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மீரா கதிரவன் வந்து இப்போ ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாரு. அதாவது இந்த சண்டைங்கிற நான் சொல்கிறது எல்லாமே இந்த சீனுக்காக, இந்த சாங்காக மட்டுமா தவிர அவர் ஒரு மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த ஒரு படைப்பாளி. அவர் பேசும்போது இப்போ எப்பயுமே நம்ம டைரக்டரை வந்து எடுத்த உடனே என்ன பாட்டு வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். அவர் கூட பேச விடுவோம், அவங்கள பேசுவோம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன, அவங்களோட ரசனை என்ன, அவங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். சார் உங்களுக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மீரா சார். ஆக்சுவலி அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து சாம்னு சொல்லி வந்துட்டார். ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு தெரியும் இந்த படம் ஒரு சின்ன படம், ஸோ இவருக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்குறது இவ்வளோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் இருந்து எப்படியோ நல்ல மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டார். அவர் வந்து எனக்கு கொடுத்த சில ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ இன்னும் இந்த மொய்தீன் மாதிரியோ இல்லை வந்து உஸ்தாத் ஹோட்டல் மாதிரியோ அந்த மாதிரி படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் சொன்னார், சிலதெல்லாம் வேறு மொழி படங்களில் சொன்னார். நான் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். நான் படித்தது ராயப்பன்பட்டி, தேனி மாவட்டம். அங்கே எனக்கு என் கூட ஒரு நண்பன் இருந்தான், ஒரு இஸ்லாமிய நண்பன் ஒருத்தன். அவன் வந்து நான் மூணார் என்னோடய சொந்த ஊர். அப்போ நான் படித்தது ராயப்பன்பட்டி. ஸோ பெரிய லீவுக்கு தான் நான் ஊருக்கு போக முடியும். ஒரு 2 நாள் 3 நாள் நடக்கிற லீவுக்கெல்லாம் நான் போக முடியாது. அப்போ பெரிய குளத்தில் என்னோடய நண்பன், அவன் வீடு வந்து பெரிய குளம். அங்கே நான் ஒரு தடவை போயிருந்தேன். அவங்க இஸ்லாம் குடும்பம். நான் ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு டீ கடை பக்கத்தில் அவங்க வீடு, டீ கடையில் வந்து டீ குடிக்க வைப்பாங்க அவங்க அம்மா. ஒரு வடையும் ஒரு டீயும் குடிக்கிறோன்னா அவங்க போய் தண்ணி எடுத்து வந்து ஒரு இதில் நிறச்சி விடுவாங்க அந்த டீ கடையில். நான் கேட்பேன், உங்கள் அம்மா இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நான் எனக்கு பசிக்குது, இன்னொரு வடை எடுத்து சாப்பிட்டேன். அவங்க திரும்ப தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இது உண்மைங்க, நான் பொய் சொல்லலை. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் இப்போ நம்ம குடிக்கிற டீக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றினா தான் அவங்க அந்த டீக்கு காசு கொடுக்கணும், இல்லை அதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு. உடனே இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முதல் முறையாக ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் அதை வந்து தெரியாமலே கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது காமிச்சிக்கிறாமல் கொடுக்குறாங்கல்ல. அவன் அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட் ஜோசப் ட்ரிச்சியில் படித்தேன், அவன் வந்து ஜமால் முகமது காலேஜில் அதே பையன் படிக்கிறான். ஸோ இந்த முஸ்லீம் இப்படிப்பட்ட இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கிற இந்த ஒரு படத்தை பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட வாழ்ந்த ஒரு சில காலங்கள் போதும் எனக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தில் இருக்கிற படங்கள் பண்ணுறேன். இப்போ மகாவதார் நரசிம்மா மாதிரி, மகாவதார் பரசுராம் மாதிரி பண்ணுறேன். இங்கே மதம் ஜாதி எல்லாமே கடந்தது தான் இசை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நான் பார்த்த யாரையுமே நான் வந்து ஒரு இஸ்லாம் ஆட்களாகவே பார்க்கல. அவங்களுடைய நான் பார்க்குறது வந்து ஒரு சாதாரண மனிதர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு அதை எப்படி பிரதிபலிக்கிறாங்கிறத மட்டும்தான் இந்த படத்தில் பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் கிடச்சது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட பயோகிராஃபியில் என்னென்னமோ படம் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய படங்களாக கூட இருக்கலாம், புஷ்பா அது இது என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் உண்மையாகவே இது மனசார சொல்கிறேன், ஹபீபி அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கும் மீரா கதிரவன் சாருக்குமே சொல்கிறேன், அவருடைய இதுலையும் என்னோட இதுலையும் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கல்வெட்டில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இது. ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள், இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடந்து வராருன்னா அவர் ஆல்ரெடி சீனை வந்து ஆக்குபை பண்ணிடுவார். அவர் ஆல்ரெடி அந்த ரைட்டிங்கில் அவருக்கு ஒரு பில்டப் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக மியூசிக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சின்ன மியூசிக் போட்டிங்கன்னா அது ஓகே ஆயிரும். பட் இந்த மாதிரி யாருமே தெரியாது, இவங்க இந்த முகங்கள் யாருமே தெரியாது. ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை கடத்தணும், அதுக்கு வந்து டைமும் இருக்காது, நமக்கு ஒரு செகண்டில் கடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த படம். எல்லாரும் சொன்னது வந்து நமக்கு ஓகே, நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணுங்கிற அந்த ஒரு இதை எனக்கு கொடுக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இது நான் வந்து மனசால் சொல்கிறேன். மீரா கதிரவன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலி நிறையா இது, ஆனால் எதாவது சொல்கிறேன்ல, நிறைய கஷ்டத்துக்கு அப்புறமா கிடைக்கிற ஒரு அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பு எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக என்னுடைய பெயர் சொல்லணும்னு நான் நம்புகிறேன்.
இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ வழக்கமாக என்ன பண்ணுறதுன்னா ஒரு சாங்கை ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுவோம். பட் எனக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கவே தோணலை. இதுக்கு என்ன ஏதாவது புதுசாக பண்ணிடலாமான்னு சொல்லி நிறைய சாங்ஸ் பண்ணி அவருக்கு பிடிச்சி இப்போ எண்டாக ஒரு ஆல்பமாக கேட்கும்போது சில இடங்களில் நமக்கே அழுக வரும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது இந்த படத்தில். ஒரு படத்தில் உங்களுக்கு இந்த ஆல்பத்தில் எந்த பாட்டு பிடிக்கும், ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா, இந்த படத்தில் எனக்கு எல்லா பாட்டுமே ஸ்பெஷல். எல்லோருக்கும் நிகழ்வான மாலை வணக்கம். இதற்கான எல்லாருக்கும் மன்னிப்பு. நல்ல பசியாக இருப்பீங்க எல்லாருமே. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாரோட கண்கள்லையும் தெரியுது. சீக்கிரம் முடிச்சிடலாம், அதிகம் பேச போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் எல்லாரும், மக்கள் எல்லாரும் கொண்டாடிய போற்றிய இயக்குநர்கள், கலைஞர்கள், ஆளுமைகள் அத்தனை பேரும் இந்த படத்தை பேசிவிட்டார்கள். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த படம் இந்த மேடையில் ஏறிய நடிகர்களில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க. உதிரி விஜயகுமார், கங்கா உன்னிகிருஷ்ணன். கொஞ்சம் மேடைக்கு வாங்க, நான் உங்களை அறிமுகப்படுத்திட்டு வாங்க, கொஞ்சம் மேடைக்கு வாங்கலாம். கங்கா உன்னிகிருஷ்ணன், உதிரி விஜயகுமார், அருள்குமார், அருள் வாங்க, அருள், மஞ்சு. இப்போ இந்த படம் குறித்து தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. படம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே போன மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து நம்ம சினிமா பார்த்த மாதிரியே இல்லை. வாங்க ரஹ்மத் பாய், எல்லோரும் வாங்க. செல்வம், நான் பேர் குறிப்பிடலாம் கூட நம்ம படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலே வந்துருங்க, அத்தனை வராதவங்களாம் வந்துருங்க. இப்போது இந்த முகங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. எல்லாருமே பிரமாதமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. நடிகர்கள் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய பலம். இவங்க எல்லாருமே, அருள் வந்து ஒரு நல்ல தேட்டர் ஆர்டிஸ்ட், வேலுச்சாமி, மஞ்சு ஒரு நல்ல தேட்டர் ஆர்டிஸ்ட், உதிரி விஜயகுமார் ஒரு நல்ல அற்புதமான ஒரு நடிகர், கங்கா வந்து அவங்க கேரளா, அவங்க செல்வம் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர். பேசிக்கலி அவர் வந்து வேலுமர் பாகரன் மாதிரியான மிக முக்கியமான இயக்குநர்களுக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தவர். என்னோட நீண்ட நாள் நண்பர். இவர் ரஹ்மத் பாய், கௌஷிக் என்னுடைய நண்பன், அவருடைய மகன். இப்படி எல்லாருமே பெரிய எஃபர்ட் போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. பேச நேரம் இல்லை, தவறாக எடுக்க வேண்டாம். இன்னொரு மேடையில் வெற்றி விழாவில் பேசுவோம் நம்ம எல்லாருமே. ஆமாம். அப்புறம் இன்னும் முக்கியமான அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போனால் மகேஷ் முத்துசாமி சார் வாங்க சார் மேலே. இந்த படம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக, ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மனிதர். மகேஷ் முத்துசாமி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி 2 படம், அவள் பெயர் தமிழரசி, பிஜி முத்தையா சார். மகேஷ் சார் வந்து பிசி சாரோட அசிஸ்டன்ட். நம்ம அவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அதிகமான படங்கள் பண்ணி தன்னை பெரிய அளவில் ப்ரூவ் பண்ண ஒரு கேமராமேன் சாரோடைய. நான் வந்து ஆக்சுவலி இந்த படம் திரும்ப விஷுவலாக பார்க்கும்போது, நான் ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறிக்கோளாக ஒரு விஷயம் இருந்தோம். என்னென்னா, இந்த படம் நம்ம சினிமா பார்க்குற உணர்வே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் முஸ்லீம் தெருக்களுக்குள்ளார, முஸ்லீம் வீடுகளுக்குள்ளார நமக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை கடைகள்லையோ இல்லை ஃபேன்சி ஸ்டோர்லேயோ நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க தெருக்குள்ளே என்ன நடக்குது நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் உள்ள சினிமாவும் காட்டியிருக்காது. அப்போ நம்ம என்னென்னா, ஆடியன்ஸை வந்து ஒரு 110 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம கடைகளுக்கு கூட்டு போகலாம். அப்படிங்கும்போது அந்த ஊரை வந்து ஒரு கேமரா, ஒரு ஜன்னல் வழியாக வீட்டை ஒளிஞ்சிருந்து, நம்ம ஒரு தெருவை ஒளிஞ்சிருந்து ஒரு வாழ்க்கையை வந்து கவனிக்கிற மாதிரியான ஒரு கேமராவாக இருக்கணும். அது எந்த இடத்துலையுமே அழகுணர்ச்சி இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையுமே ரொம்ப அப்படி. ஆக்சுவலி அவர் நம்ம அழகாக சொன்னார் மிஸ்கின் சார் வந்து, ஒரு படத்துடைய ஒளிப்பதிவு என்பது அந்த கதையை தாண்டி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதை வந்து மகேஷ் சார் பண்ணார். ஆக்சுவலி சாம்சிஎஸ் மட்டும் இல்லை, பாண்டியராஜ் சொன்னாங்க இல்லையா, நான் கொடுக்குற டார்ச்சருக்கு வந்து வேற ஒரு மியூசிக் ரைட்டர் இருந்தால் ஓடிடுவாங்க. அவர் எப்படி அது மாதிரி தான் வந்து மகேஷ் சார் வந்து எனக்கு இருக்கிற பதட்டம். ஏன்னா ஒரு சிறிய முதலீட்டு படம், ப்ரொஜெக்ட் படத்தில் நான் அதை பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு அந்த படம் ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு மகேஷ் சார் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது மகேஷ் சார் இல்லைனா இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி வந்து நான் பிஜி முத்தையான்னு ஒரு புது கேமராமேனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்து இன்னும் நிறைய ஒரு 40 படங்கள் ஒளிப்பதிவு செஞ்சுட்டார்.
அடுத்த படம் விழித்திரு வந்து ஆர்வி சரண் ஒரு கேமராமேன் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த கேமராமேன் வந்து நந்தன், கிடாயின் கருணை மனோ, நிறைய சத்திய சோதனை மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டார். அப்போ நான் 2 படம் ஒரு புது கேமராமேனோட அறிமுகப்படுத்தினேன். எனக்கு நான் அடுத்த படம் பட்ஜெட்டில் போகும்போது எனக்கு எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஏன் நீங்கள் இன்னொரு புது கேமராமேனை போகக்கூடாது, நீங்கள் தான் முதல் 2 படமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் என் மைண்டுக்குள்ளார வந்து ஒரு நல்ல சோல்ஃபுல்லான ஒருத்தர் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அணுகக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அது மகேஷ் சார் வந்து எங்கள் படத்துக்கு கிடைச்சாரு. அவர் எங்கள் படத்துக்கு கிடைச்சது டெஃபினெட்லி ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன். அவர் எங்களுடைய செல்லமான, எங்களுக்கு எல்லோருக்கும் பிடித்த, இப்போ என்னையாவது இந்த யூனிட்டில் நிறைய பேருக்கு பிடிக்காது, மேடையில் எவ்வளோ சும்மா பேசுவாங்க. ஆனால் ஹபீபி இவர் மகேஷ் சார் அப்படி இல்லை, மகேஷ் சார் எல்லோருக்கும் பிடித்த ஒருத்தர். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.